எல்லாருக்கும் நமஸ்காரம். திருக்கோளூர் பிற்பள்ளி ரகசியம் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, அதுல 30வது வசனம். 30வது வசனம் என்னன்னா, திருமங்கை ஆழ்வாரை பத்தினது. 30வது வசனம் என்னன்னா, கடிந்தவனை கண்டேனோ திருமங்கையார் போலே அப்படிங்கிறதுக்கு அது வசனம். கடிந்தவனை கண்டேனோ திருமங்கையார் போலே, திருமங்கையாழ்வார் போலன்னு கேட்குற. கடிந்தவனை கண்டேனோ, இதுக்கு திருமங்கை ஆழ்வார் கதை உங்களுக்கு புரிஞ்சாதான் உங்களால அதை இது பண்ண முடியும். திருமங்கை ஆழ்வார் கதையை சொல்றேன், இப்போ கேட்டுக்கோ. திருமங்கை ஆழ்வார் அவரோட இயற்பெயர் நீலன். திருமங்கை ஆழ்வாரோட பேர் நீலன். அவருடைய அப்பா பேரு அல்லிநாடன் பேரு, அல்லிநாடன். அம்மா பேரு ஸ்ரீவள்ளி. அல்லிநாடன் ஸ்ரீவள்ளிக்கு பிறந்தவர் தான் நீலன்கிற அந்த திருமங்கை மன்னன். சோழராஜா திருமங்கை மன்னனா கொடுத்துருவான். ஒரு தடவை என்ன பண்றாரு, இந்த திருமங்கை மன்னன் அலிநாடன் சோழராஜா கிட்ட வேலை செஞ்சிருந்தவன். ஒரு வேலை சோழராஜா கிட்ட படை சிப்பந்தியா இருந்தவர். அவருடைய இவருடைய பிள்ளைய அவர் அந்த நாட்டுக்கு காவல்காக பார்த்து இது பண்றார். அந்த நேரத்துல என்னன்னா, அந்த சோழராஜாவுக்கு ஒரு மந்திரி இருந்தான், மகா பொல்லாதவன். அவனுக்கு அந்த இதுவே கிடையாது. அந்த தன்னுடைய கர்வம் ஜாஸ்தி. இது ராஜாவுக்கும் தெரியும். ஆனா ராஜாக்கள்லாம் நேரம் தான் பார்த்துட்டு இருப்பா, சரியான நேரத்துல போய் முறைச்சுட்டு மாட்டா யார்ட்டி. ஏன்னா அவன் எழுத்துட்டான்னு வைங்க, கஷ்டம். அதனால ராஜாக்கள் நேரம் எடை போட்டு வச்சிருப்பா, நம்பவே முடியாது. ராஜாக்களை எடை போட்டு வச்சிருப்பா. அந்த நேரம் வரும்போது கரெக்டா அதுதான் ராஜதந்திரன்றது. அரசாட்சி, அரசாள்ற அந்த கெப்பாசிட்டின்றது அதுதான், ரூலிங் கெப்பாசிட்டின்றது அதுதான். சரியான நேரம் வரும்போது, டைம் வரும்போது அவளை டக்குன்னு நகர்த்திடுவா. இந்த மந்திரி நல்ல திறமசாலி தான். ஆனா ரொம்ப கர்வம், ரொம்ப யாரையும் மதிக்காத தன்மை, இதெல்லாம் தெரியுது. ராஜாவும் மதிக்கிறான், இந்த கூட வெளியில வேற யாரையும் மதிக்காத தன்மை, ஜனங்களை சரியா ட்ரீட் பண்ணாத தன்மை, இதெல்லாம் தெரியுது. சோழராஜாவுக்கு தெரியுது. சரியான நேரம் வரும்போது இவனை நம்ம எப்படியாவது யூஸ் பண்ணிடணும்னு நினச்சிட்டே இருப்பார். அந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, இவன் இந்த திருக்குறையூர்னு திருமங்கை ஊர். அது திருக்குறையூர். அது சீர்காழிக்கு பக்கத்தில் இருக்கு. மங்கை மடம், திருக்குறையூர். மங்கை மடத்துலேருந்து 2 கிலோமீட்டர். திருக்குறையூர்னு பேர். நரசிம்மர் அங்கே, நரசிம்மர் பேர். நானும் ரங்கநாதனும் 2-3 தடவை போயிருக்கோம். அங்கே போய் நரசிம்மரை சேவிச்சுட்டு வந்திருக்கோம் திருக்குறையூரில். அந்த குறையலூர் அந்த இதில் பிறந்தவர் அலிநாடன். அந்த ராஜா அந்த ஊரில் ஒரு விவசாயி அவன் இருக்கார். அவருடைய பிள்ளை தான் இங்கே அந்த விவசாயி இல்லை, அவர் விவசாய தொழிலாக இருந்தவர். அவர் அந்த சோழராஜாவோட அரசாட்சியில் அரசு சபையில் வேலை செய்கிறவர். ஒரு சாதாரண சிப்பந்தி. அவரோட பிள்ளை இவர். இந்த அலிநாடன் இந்த திருக்குறையூர் இருக்கு இல்லையா, இதை பார்க்கறதுக்கு அந்த மந்திரி வராரு. அந்த மந்திரி வரும்போது ஏதோ ஏடா கூடமா இந்த அலிநாடனை திட்டினார். திட்டின உடனே பார்த்துட்டே அந்த நீலன் இருக்காரு, இந்த நீலனுக்கு கோபம் வந்துடுது. என்ன இப்படியெல்லாம் நம்ம அப்பா வச்சுட்டு போனா எதிர்த்து பயங்கர தகராறு பண்ணுறான். தகராறு பண்ண உடனே அவன் என்ன பண்ண, என் கூட சண்டை போடுங்குவார். சண்டை போட்டு ஜெயிச்சிருவான். என் கூட வாதம் பண்ணுங்குவார். வாதம் பண்ணியும் ஜெயிச்சிருவான். அலிநாடன் அந்த நீலன் ஜெயிச்ச உடனே அவன் அந்த மந்திரியால் ஒன்றும் பேச முடியல. சரி இருந்து அவனை பார்த்துக்கிறேன்ட்டு போயிடுவான். போன உடனே இந்த மந்திரிக்கு தூது இதை ஒற்றர்கள் இருக்கா பார்த்தீங்களா, அவள் போய் சோழராஜா கிட்டே சொல்கிறார். சோழராஜா கிட்ட சொன்ன உடனே, ஆகா நம்ம மந்திரியை எதுக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கானா, மந்திரி பெரிய சாமர்த்தியசாலி, பெரிய வீரன், அவரெல்லாம் ஜெயிக்க முடியாது அவ்வளோ ஈஸியா. இந்த மந்திரி ஜெயிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கான்னா அவனை என்கரேஜ் பண்ணோம், அவனை நம்ம கோயில கொண்டு வச்சுக்கணுன்ட்டு அவன் அந்த நீலனை கூப்பிட்டு இருப்பார். நீலன் சேனாதிபதி வைக்கிறார். நீ நம்ம ஒரிஜினல் சேனாதிபதிக்கிட்ட நீ நீலன்கிட்ட தோத்துட்ட, அதனால நாட்டில் அவன் தான் சிறந்த ராஜா, சிறந்த வீரன் அவன் தான், அதனால அவன் சேனாதிபதியாக இருக்கிறது தான் சரியா இருக்கும், நீ வேற பகுதிக்கு போன்னு சொல்லி அனுப்பி விட்டுறாரு. சேனாதிபதி பதவி முக்கியமான பதவி. சேனாதிபதி ஆக்கிறார் இவர் சேனாதிபதியாக இருந்துட்டு இருக்கார். இவர் இருந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இவருக்கு இவர் அப்படியே அந்த நாட்டை ஆண்டு இருக்கார். ஆண்டு இருக்கும்போது குமுதவல்லி நாச்சியார் என்ன பண்றா, குமுதவல்லி நாச்சியார் அந்த பக்கத்துல அங்கேயே அண்ணன் கோயில்னு ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல வளர்ந்துட்டு இருக்கா. அவ எப்படி வரான்னா அவ பேர் அமங்கலைன்னு பேரு. அவ ஒரு தேவகன்னி. கபில முனிவரை அவர் தோட்டத்துல ஒழிஞ்சிட்டு
கபில முனிவர் பூ பறிக்க வரும்போது அந்த இதை ஆட்டுறது, அதெல்லாம் அந்த செடியை பிடிச்சி ஆட்டுறது, இதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகுன்னா, வர பூ பறிக்கிறவா பயந்துடுவா, ஏதாவது துஷ்டமிரர்கள் ஒழிஞ்சிட்டு இருக்கோ வரது ஒன்று பயந்துட்டு ஓடுவா, முடிஞ்ச வச்சுன்னு ஓடிடுவா. அந்த மாதிரிலாம் இந்த கபில முனிவர் 2 3 தடவை பண்ணிட்டாங்க. இப்போ பண்ணிட்ட உடனே இது நம்ம வரும்போதெல்லாம் இந்த இடத்துல இந்த செடி ஆடுறதுன்ட்டு உள்ளே போய் பார்க்குறா. இவ இருப்பா. வந்த உடனே உனக்கு என்கிட்ட இந்த மாதிரி ஒரு விளையாட்டா உனக்கு, நீ வந்து பூமியில் போய் நீ ஒரு மானிட பிறவியா எடுன்னு சாபம் கொடுத்தா. சாபம் கொடுத்த உடனே அவர் ரிலீஸ் பண்ணுவா, சின்ன பொண்ணு தானே. இந்த அமங்கலை வந்து அவர்கிட்ட காலில் வந்து கெஞ்சுவா, எனக்கு சாப விமோசனம் கொடுங்கன்னு. சரி உனக்கு நீ சின்ன பொண்ணு தான் இருந்தால் கூட நீ பண்ணது தப்பு, அதனால நீ போய் நீ அங்கே பிறந்து அங்கே நீலன்னு ஒரு ராஜா இருக்கான், அவனை திருத்தி அவனை வைஷ்ணவ பக்தன் ஆக்கிற வேலை, அந்த வேலை வைஷ்ணவ அடியார்களாக மாற்றுற வேலையை நீ செய். ஒரு சாதாரண ஒரு முரடனை திருத்தி வைஷ்ணவ பக்தனா மாற்றுற அந்த பணியை நீ அங்கே செய்வ, அந்த மாதிரி பெண்ணா போற அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறார். அது மாதிரி வந்துடுறா. இவன் வந்து ஒரு அந்த அண்ணன் கோயில், அந்த கோயில் அண்ணன் கோயில் இருக்கு சரி, அதே இடத்துல சீராழி பக்கத்தில் தான் திருவாலி, திருநகரி, அண்ணன் கோயில், பார்த்தன் பள்ளி எல்லாம் வரும். நான் 12 திவ்ய தேசம் வரும் அந்த இதில். திருநாகூர் திவ்ய தேசம்னு பேர் இருக்கு. தென்னாங்கூர் திருநாகூர் திவ்ய தேசம். அந்த திவ்ய தேசத்தில் அங்கே வந்து இவர் என்ன பண்ணுறா, அந்த அண்ணன் கோயில் வாசலில் இந்த அமங்கலை வந்து குழந்தையா கிடக்கா அந்த குளத்தாங்கரையில். அந்த ஊர் மருத்துவர் அப்படி போவார். போகும்போது பார்த்தா இந்த குழந்தை ஒன்று அங்கே கிடக்கும். குழந்தை குழந்தை இருக்கு, அவர் குழந்தை கிடையாதுன்னு எடுத்துட்டு போய் அவர் ஒய்ஃபு கிட்ட கொடுப்பார். கொடுத்துட்டு எல்லாரையும் யாரையும் கேட்டு பார்ப்பாரு, எங்கள் குழந்தை இருந்தா யாருதுன்னு, யாரு அண்ணன் எங்களுதுலன்னுவா. அந்த குழந்தையா அப்படி ஒரு அவ்வளோ அழகாக இருக்கும், அப்படியே கிளி கொஞ்சம் அழகுன்னுவாளே அது மாதிரி ஒரு அழகான ஒரு குழந்தை அது. அந்த குழந்தைய பார்த்த உடனே இவாளுக்கு என்ன ஆச்சுன்னு, நம்மளே இதை வளர்த்தா என்ன அப்படின்னு தோணிடுது. குழந்தை இல்லையா அவளுக்கு, இருந்தாலும் இன்னொருத்தர் குழந்தை நம்ம எடுத்துக்கூடாதுன்ற அந்த எண்ணமும் இருக்குது. அந்த எண்ணத்துக்கு கேட்டு பார்க்குறா, யாரும் இல்லைன்னு உடனே சரி நம்மளே வளர்த்துடுறா. இவா சந்தோஷமாக வளர்க்குறா அந்த குழந்தைய. அது நல்லா வளர்ந்துட்டு வருது, பெரிய பொண்ணாகி அதுக்கு குமுதவல்லின்னு பேர் வச்சு வளர்க்குறான். ஆக்சுவலாக அது அமங்கலைன்ற ஒரு தேவகன்னி. அந்த கபில முனிவர் சாபத்தால் குமுதவல்லியாக வந்து பிறக்கிறான். இந்த மருத்துவர்கிட்ட வளர்ந்துட்டு இருக்கா. இதுக்குள்ள இந்த படைத்தளபதி இங்கே இருந்தார் இல்லையா, தளபதி ஆக்கிட்டார் இல்லையா சோழராஜா. தளபதி ஆக்கினோடனே எல்லாரையும் யாரை பார்த்தாலும் ஜெயிக்கிறது தான். இவரோட குதிரை வந்து ஆடல்மான்னு ஒரு குதிரை. இந்த நீலனுடைய குதிரை பேர் ஆடல்மான் பேர். அதில் ஏறிட்டாருன்னா சிட்டா பரப்பார், எப்படி விரோதியை எப்படி பூந்து எப்படி அடிக்கிறாரு தெரியாது, கொண்டுட்டு அவன் ராஜ்யத்தை கைப்பற்றுவார். சோழ ராஜ்யத்தில் நிறைய ராஜ்யத்தை சேர்த்துருவார் சோழ நாட்டுக்கு. உடனே சோழராஜா ரொம்ப சந்தோஷப்பட்டு, நீ வெறும் சேனாதிபதியாக இருக்கக்கூடாது, நீ ஒரு சிற்றரசனாக இரு, நீ ப்ரொமோஷன் கொடுத்து அவர் அந்த திருமங்கைன்ற ஊருக்கு மன்னன் ஆக்கி விட்டுருக்கார். திருமங்கைன்ற ஊர் எதுன்னா அந்த அந்த இடம்லாம் அந்த இந்த அதான் சீர்காழி, அண்ணன் கோயில் அந்த அந்த பக்கம்லாம் அந்த அந்த இவரோட ஊரே தான் திருமங்கைன்ற ஒரு அந்த ஏரியாவுக்கு இவரை மன்னன் நக்கி விட்டுறாரு. இவரோட நாளுக்கு கீழே வந்துடுறது அது. இவர் அந்த அந்த இடத்த ஆட்டு இருக்கும்போது அப்படி போவார். ஒரு தடவை அண்ணன் கோயில் பக்கம் போகும்போது பார்த்தா இந்த பொண்ணு குமுதவல்லியை பார்த்துவார். குமுதவல்லியை பார்த்தோன்னா அப்படியே கிளி கொஞ்சம் அழகு, அவளோட அழகுல அப்படியே உயிரே விடுவார், பயங்கரமா மயங்கிடுவார். மயங்கிட்டு என்ன பண்ணுவார், போய் உடனே நாட்டுக்கு வந்துடுவார். நாட்டுக்கு வந்துட்டு அவன் அப்பா அம்மா கிட்ட சொல்லி பொண்ணு கேளுங்க அவர்கிட்ட, அப்படியே அந்த வைத்தியர்கிட்ட கேளுங்கன்னுவார். வைத்தியர்கிட்ட போய் இது மாதிரி ராஜா உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறார். உடனே ராஜாவுக்கு இப்போ சம்மந்தத்துக்கு கசக்கிறா அவளுக்கு, அவள் ஓகேன்னுவா. அதுவும் 2வது பயம் வேற. இவர் வந்து கலியன் வந்து இந்த நீலன் வந்து முரடன், என்ன பண்ணுவாருன்னு தெரியாது. நம்ம மாட்டை என்ன எப்படி இந்த பொண்ணை கொண்டு போய் அவர் கல்யாணம் பண்ணிக்க தான் போகிறார். அதை நம்மளே பண்ணி கொடுத்துலான்ட்டு சரி நான் பண்ணி கொடுத்துட்றேன்றார். இவன் குமுதவல்லியை இது பண்ணுவா. குமுதவல்லி கிட்ட கேட்கும்போது குமுதவல்லி என்ன பண்ணுவா, அந்த ராஜா கிட்ட பேசணும்னுவா. சரி இன்னும் நீலன் வருவார் பேசுறதுக்கு. பேசும்போது சொல்லுவார், நான் உங்களை ஏற்றுக்கிறேன், நான் உங்களை வேண்டாம்னு சொல்ல ஏற்றுக்கிறேன், ஆனால் 2 கண்டிஷன் இருக்குது. ஒன்று, நீங்கள் விஷ்ணு பக்தனாக மாறணும், இந்த சங்கு சக்கரம் பொறிச்சுட்டு திருவாராதனெலாம் பண்ணணும் தினம். 2வது, தினம் நீங்கள் 1000 வைஷ்ணவர்களுக்கு சாதம் பண்ணணும், பதியாராதனை பண்ணணும். ஸ்ரீரங்கம் கோயிலை புதுப்பிக்கணும். இந்த 3 வேலையை நீங்கள் செய்யணும். இதை செய்யறதா ஒத்துட்டா நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. இவர் என்ன பண்ணுவார், இந்த குமுதவல்லி மயக்கம், அந்த குமுதவல்லி ஆச்சாரம் மேலே பயங்கர மயக்கம் இவருக்கு. அவர் சரின்னதே போறன்னு இருக்கு. அதுக்கு என்ன பண்ணிடுறாரு, இவரெல்லாம் இளம்ப துடிப்பு, அந்த இது இருக்கு இல்லையா, சின்ன வயசுல அந்த வேகம், அந்த விவேகம், அந்த வேகம் துடிப்பு, அவளை கல்யாணம் பண்ணிக்க போறன்ற இதில் அந்த மயக்கத்தில் எல்லாத்தையும் ஓகேன்டுவார்.
ஓகேன்ட்டு கல்யாணத்துக்கு ஒத்துண்டுருவா, அவளும் ஒத்துண்டுருவா, நான் கட்டாயம் பண்ணுறேன். இவர் என்ன பண்ணுவார், நேராக முதல்ல நீ போய் பெருமாள்கிட்ட வந்து இந்த பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிடுவான்னு, யாராவது ஒரு ஆச்சாரியன் போய் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிடுவான்னு. நீலன் வந்து ஒவ்வொரு ஆச்சாரியாக போய் கேட்பார், எல்லாரையும் நீ எனக்கு பண்ணி வை, நீங்கள் எனக்கு பண்ணி வைக்காதீங்கன்னு எல்லாரும் பயப்படுவா. ஏன்னா இவர் வந்து இருக்க மாட்டார், இவர் நாளைக்கு மறுபடியும் கொஞ்சம் பெண் பித்து ஜாஸ்தி சிறுமுகையாக இருக்குது. அதனால போய் இப்போ எங்கேயாவது வேற ஏதாவது பொண்ணை பார்த்தோன்னே அது கூட போயிடுவான். போயிட்டாருன்னா இவனுக்கு பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி வச்சா நமக்கு தோஷமாயிடும். பஞ்சசம்ஸ்காரம் பண்ணால் அது கொஞ்சமாவது அந்த மரியாதை இருக்கணும். அந்த தினம் அந்த சந்தியாவந்தனம் பண்ணணும், இது மாதிரி சில காரியங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் பண்ணணும். வைஷ்ணவ சித்தாந்தத்தில் கடைப்பிடிக்கணும். இவர் என்ன பண்ணுறாரு, எல்லாரும் இது பண்ணிடுறான், யாருமே பண்ணி வைக்க மாட்டேங்கிறான். இவர் முடிக்கிறாரு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவளை போய் சண்டை போட்டு அவளை கொண்டு நீ உட்கார வச்சு பண்ண வைக்கிறதுன்றது அது சரியில்லையே. பஞ்சசம்ஸ்காரம் பண்ணுறதுன்றது அவள் ஆத்மார்த்தமாக பண்ணி வைக்கணும்ல. இவர் அப்படியே முடிச்சுட்டு இருக்காரு. ஒரு நாள் என்ன பண்ணார், நாச்சியார் கோயில் திருநறையூர்னு ஒரு ஊர் இருக்குது கும்போணத்துக்கு பக்கத்தில், அங்கே போகிறார். அங்கே போய் பெருமாள்கிட்ட சேவிக்கிறார். பெருமாளை சேவிக்கிறதுக்காக போகிறேன். போகும்போது வேண்டிக்கிறார், ரொம்ப நான் இது மாதிரி கும்பதவல்லியை கல்யாணம் பண்ணிக்கணுன்ற, எனக்கு வந்து பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி வைக்கிறதே யாரும் இல்லையே. அவள் யாராவது இருந்தால் தானே நான், எனக்கு யாராவது பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி வச்சா தானே நான் பண்ணிக்க முடியும். அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது உன்னோட அருள் இல்லையா எனக்கு அப்படி பெருமாள்கிட்ட நிஜமாவே வேண்டுவார். நீ வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு எனக்கு வழி பண்ணு, எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு வழி வைக்கணும்னா வழி பண்ணணும்னா எனக்கு முதல்ல பஞ்சசம்ஸ்காரம் பண்ணணும். உனக்கு பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி வைக்கிறதுக்கு யாரும் ஒத்துக்க மாட்டேங்கிறா, நீயே வந்து பண்ணி என்ன சொல்கிறேன்னு சொன்ன உடனே அவர் உடனே பார்த்தா கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அங்கே ஒரு பிராமணன், ஏழை பிராமணன் வருவார். வந்து இங்கே யாரோ பஞ்சசம்ஸ்காரம் பண்ணனாலே யாருன்னுவார். உடனே இவர் கேட்டு இந்த நீலனுக்கு தூக்கி வாரி போனேன், யார் இது, நம்ம யார்கிட்ட சொன்னோம், இவர் வந்து கேட்குறாரு எப்படி. ஆனால் நமக்கு தேவையான காரியத்தை தான் கேட்குறாரு. யாருக்காவது பஞ்சசம்ஸ்காரம் பண்ணணும்னு கேட்டாலே யார் இதுன்னு கையில் சங்கு சக்கர முத்திரையோடு இருக்கார். உடனே எனக்கு தான் சுவாமி கேட்டேன்னாரு. உடனே வா இங்கே கூட்டு போயிட்டு அவருக்கு பண்ணி வச்சுருவார். பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி வச்ச உடனே இவருக்கு காலையில் நீலனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. சரி உங்களுக்கு என்ன தட்சணை கொடுக்கணும்னு, தட்சணை கொடுக்கணும்னு உடனே சிரிச்சுட்டே போயிடுவாராம். சிரிச்சுட்டே சரி நான் கோயிலை பிரதர்ஷனம் பண்ணிட்டு வரேன், வந்தவுடனே எனக்கு தட்சணை கொடுத்துட்டு கோயிலை சுற்றிட்டு போவாராம், பிரதர்ஷனம் பண்ணுவாராம். ஒரு பிரதர்ஷனம் பண்ணிட்டு வந்தவுடனே ரெண்டாவது பிரதர்ஷனத்தப்போ ஆளையே காணும், கிடைக்கவே மாட்டார். அவர் நீலன் நாங்கள் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இல்லைன்ன உடனே அந்த பெருமாள்கிட்ட ஒரு ஐஸ்வர்யத்தை கொஞ்சம் காசை சேர்த்துட்டு, பொற்காசுகளை சேர்த்துட்டு, அவர் வரல நான் என்ன பண்ணுறது, அவர் வந்தால் நான் கொடுக்குறேன், அதுவும் கொடுக்குறேன், ஆனால் இதை நான் விரும்ப பண்ணிக்கூடாதுன்னு காசை சேர்த்துட்டு பெருமாள் திருவடியை சேர்த்துட்டு வந்துடுறாரு. வந்து குமுதவல்லிக்கிட்ட காத்த இந்த மாதிரி நான் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிட்டேன், நீ சொன்ன மாதிரி நான் தினம் 1000 பேருக்கு சாதம் போடுறேன், அந்த மாதிரி சொத்தையும் கட்டுறேன், ஆனால் இதெல்லாம் அங்கே நாளாகும், அதுக்குள்ளே எனக்கு அயோத்தியமே வந்துடும், உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறது நடக்காது, அதனால் நீ இப்போ பண்ணிக்கோ, நான் இதெல்லாம் பண்ணுறேன், உனக்கு வாக்கு கொடுக்குறேன். உடனே குமுதவல்லி பச்சை கொடி காட்டுருவா. அவளுக்கு கல்யாணம் நடக்கிறது. அவளுக்கு கல்யாணம்லாம் நடந்துருது. கல்யாணம் பண்ணி என்ன சந்தோஷமாக இருக்கா. 1000 பேருக்கு தினம் சாதம் போட்டுருக்காரு ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கு. 1000 பேருக்கு சாதம் போடுறதுன்னா சாதாரண விஷயமா அது. 1000 பேருக்கு சாதம் போட 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 குறையிறது சாதம். இவருக்கு வந்து சாதம் போடவே முடியல, கையில் ஐஸ்வர்யெல்லாம் குறையிறது. ஐஸ்வர்யெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக காசு குறையிறது. கொஞ்சமாக நாட்டில் இருக்க காசெல்லாம் அப்படியே கஜானாலாம் காலியாகுது. கஜானா காலியாகுது. ஆனால் சோழராஜாவுக்கு தெரியுது இவன் அது பண்ணியிருக்கானேன்ட்டு சோழராஜா என்ன பண்ணுவார், கூப்பிடுவார். சோழராஜா வந்து எனக்கு கப்பம் கட்டுன்னுவார். இவர்கிட்ட இல்லையே, காசே இல்லையே, வந்தவாளை வந்து கப்பம் என்கிட்ட இல்லை, நான் அப்புறம் தரேன்னு சொல்லுவார். போய் சொன்ன உடனே சோழராஜாவுக்கு சந்தேகம் வந்துடும், இவன் என்னவோ பண்ணுறான்ட்டு. உடனே சோழராஜா அவரே நேராக வருவார். அவரே நேராக வந்து கப்பம் கொடுன்னு கேட்பார். நீங்கள் இந்த ஊர் கோவிலில் 3 நாள் வெயிட் பண்ணுவோம், நான் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்கிறார் இவர். சும்மா அவரை இருக்க சொல்லிட்டு அவரை ஏமாத்திடலான்ட்டு பார்க்குறாரு இவர் சிறுமங்கையாழ்வார். அவர் 3 நாள் இருக்கார். 3 நாள் இருக்கும்போது இவர் வந்து பெருமாள்கிட்ட கெஞ்சுறார், இது மாதிரி வந்து ராஜா வந்து என்னை கேட்குறாரு, நான் எப்படி கொடுப்பேன் 3 நாளில், அவர் நான் 3 நாள் இருக்க சொல்லியிருக்கேன், இவருக்கு எப்படி நான் காசை கொடுப்பேன்னு ரொம்ப கெஞ்சி பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவார். எது இங்கே குறையூர் பெருமாள்கிட்ட நரசிம்மர்கிட்ட பண்ண உடனே நரசிம்மர் என்ன பண்ணுவார், கனவுல அந்த ராஜா சோழராஜாவோட கனவுல போய், உனக்கு இவர் தானே கப்பம் தானே கட்டணும், நீ இப்போ நேராக காஞ்சிபுரம் போயிட்டு வேகவதி ஆற்றுல நான் சொல்கிற இடத்துல நின்னுன்னா உனக்கு கிடைக்கும், பணம் கிடைக்கும், நீல கூட்டின்னு போடுவார். உடனே மறுநாள் வந்து நீ வேகவதி ஆற்றுக்கு வா, காஞ்சிபுரத்தில் அதில் தகுந்த அது பெருமாள் நீலனுக்கு சொல்கிறாரு இந்த இடத்துல இருக்குன்னு. உடனே வேகவதி ஆற்றுக்கு போகிறார். அந்த இடத்துல போய் நோண்டினா அள்ள குறையாத ஐஸ்வர்யம் கிடைக்கிறது. வேகவதி ஆற்றுல ஒரு குறிப்பிட்ட இடத்த காமிச்சு உடனே பெருமாள் இந்த இடம் தான்றார் எந்தரியாமையா சொன்ன உடனே அந்த இடத்துல நோண்டுறா, அள்ள குறையாத ஐஸ்வர்யம் கிடைக்கிறது.
ஐஸ்வர்யம் கிடைச்ச உடனே இவருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல சோழராஜாவுக்கு. எல்லாத்தையும் வாங்கிட்டு கப்பம் கட்ட வேண்டியதெல்லாம் பேருக்கு வாங்கிட்டு மறுபடியும் அந்த கப்பம் கட்டின பணத்தை எல்லாத்தையுமே அப்படியே கொடுத்து உன்னுடைய அன்னதானத்துக்கு வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்துட்டு போயிடுறாரு. இவர் அன்னதானம் பண்ணுறார். இன்னைக்கும் ஸ்ரீரங்கம் கோயிலில் பார்த்து ஸ்ரீரங்கம் கோயில் மலிச்சோர்லாம் இவர் கட்டது தான். சுற்றி எவ்வளோ பெரிய பிரகாரம், எவ்வளோ பெரிய மலிச்சோர். இருந்தது மலிச்சோத்தையெல்லாம் போய் பாருங்க எப்படி இருக்குன்னு. அப்படியாப்பட்ட மலிச்சோர். அதெல்லாம் கட்டினது ஸ்ரீரங்க இவர் தான், திருமங்கை மன்னன் தான். கட்டி முடிச்சா முடிக்கல, அதுக்குள்ளே ஒரு ஆழ்வார் ஆயிடுறார். அந்த ராஜ பதவியை திறந்துட்ட உடனே அது பாதியில் நின்று போகிறது. அதெல்லாம் சில இடத்துல வந்து கட்டாமல் இருக்கும். திருமங்கை மன்னன் கட்டினது தான் அந்த பதில் சொல்லலாம். மானலாவே பதில் வரும் ஸ்ரீரங்கத்தில். ஸ்ரீரங்கம் வந்து அதாவது கோயிலுக்குள்ள ஊருன்னுவா. எல்லா திருவீதிகளும் அங்கே தான் இருக்கும். கோயில் பதிச்சோறு சுற்றி 7 சுற்று வரும். 7 சுற்று ஒன்று வரும். வெளியில் அடையவளைஞ்சான்னு வரும், அந்த திருச்சுற்று வரும், வடக்கு வாசல் சைடு அந்த வீதி வரும், மேலே வீதி, கீழே வீதி, வடக்கு வீதி, அதெல்லாம் அந்த ஒரு சுற்று வரும். மாதிரி 7 சுற்று வரும். கடைசி சுற்று அடையவளைஞ்சான்னு வரும். அடையவளைஞ்சான்றது எல்லாத்தையும் சேர்த்து அடையவளைஞ்சான் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்து வச்ச ஒரு மாதிரி ஒரு சுற்று வரும். இதை கட்டினவர் திருமங்கை மன்னன் தான். காசு சேர்க்குறார், காசு சேர்த்துக்கிட்டு எல்லாம் பண்ணுறார். பண்ணி பெருசாக பண்ணுறார். எப்படியோ அந்த இது கட்டுறார். இவர்கிட்ட பணம் குறைஞ்சிட்டே வருது. வேகவதி ஆற்றுலேருந்து எடுத்து கொடுத்த உடனே ராஜா என்ன பண்ணால் சோழ ராஜா பயந்துடுறான். ஐயோ இவன் என்னமோ தெரில, இவன் என்னமோ பெரிய வைஷ்ணவம், ஸ்ரீ வைஷ்ணவம் போல இருக்குது. கனவுல வந்து பெருமாள் சொன்னால் அந்த இடத்துல ஒன்று அவ்வளோ பணம் இருக்கு. இது இவ்வளோ பணம்லாம் நம்ம நாட்டில் இவனுக்கு கொண்டு வந்துருக்க முடியாது. நம்ம நாட்டில் இவனுக்கு கிடைச்சிருக்காது. இவனுக்கு எப்படி கிடைச்சிது இவ்வளோ பணம்னு அவர் சந்தேகப்பட்டு என்ன பண்ணிடுறார். இவர் கொடுத்த உடனேயே கொடுத்த அப்புறமும் எவ்வளோ பணம் இருக்கான். அதெல்லாம் வாங்கிட்டு போகிறாராம் திருமங்கை மன்னன். எங்கே திருநகரிக்கு போகிறாராம். திருக்குறையூரில் போய் அங்கே திருமங்கை அவரோட திருமங்கை மன்னன் அவரோட திருமங்கை ஊர் இருக்கு. அந்த ஊரில் கொண்டு போய் அந்த 1000 வருஷம் சாதம் போடுறதுக்கு வைக்கிறாராம் அந்த படத்தையெல்லாம். உடனே ராஜா தான் கப்பை வாங்கின படத்தை திருப்பி கொடுத்துருவாராம். சோழராஜா கொடுத்துட்டு நீ வந்து உன்னுடைய அன்னதானத்துக்கே வச்சுக்கோ அப்படின்ட்டு போயிடுறார். அதை வச்சுட்டு இவர் பண்ணுறார். அன்னதானம் பண்ணிகிட்டே இருக்கார். 1000 பேருக்கு தினம் சளைக்காமல் போட்டுட்டே இருக்கார். அது எவ்வளோ நாள் வரும்? அது ஒரு குறிப்பிட்ட காலம் வந்தது. குறிப்பிட்ட காலம் வந்தவுடனே அதுவும் அப்படியே தீர்றது, கொஞ்சம் கொஞ்சமாக தீர்றது, முடிஞ்சு போகிறது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. திருமங்கை ஆழ்வாருக்கு எல்லாம் போயிடுறது. எல்லா காசும் கையில் இல்லை. இப்போ அரசன் பேருக்கு தான் அரசன், எல்லாம் ஓட்டாண்டி ஆகிடுறார். நாளைக்கு இதனோட தொடர்ச்சியை பார்ப்போம். தேங்க்யூ.